இவெல்லாம் என்னடா படம் இருக்கிறான், நான் எடுக்கிறேன் பாரு ஒரு படம், அப்படிதான்டா எடுப்போம் ஒரு படம், அந்த அளவுல ஒரு கான்ஃபிடென்ட். என்னடா இவர் லுக்கே சரியில்லை, டேரக்டருக்கே லாய்க்கு இல்லை, இவர் அப்புறம் டேரக்டர் ஆக்குனேன். 2வது பாயிண்ட். 3வது, ஏடா இவங்கள மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் பார்த்ததே இல்லை வாழ்க்கையில். 4வது பாயிண்ட். இந்த மாதிரியான ஒரு டேரக்டர் தமிழ் சினிமாவுக்கு கண்டிப்பாக இப்போ உள்ள காலகட்டத்தில் வேணும், எப்பவுமே வேணும். 5வது பாயிண்ட். 6வது, எல்லாருமே ஒரு செட் ஆஃப் ஜானரில் வந்து போயிட்டு இருக்கப்போ எனக்குன்னு நான் ஒரு தனி ஸ்டைலை உருவாக்குறேன். மேக்கிங்னா இப்படி தான் இருக்கணும். 50 நாளில் என்னால் படம் எடுக்க முடியாது, ஆனால் 50 வருஷம் பார்க்குற வரைக்கும், 50 வருஷம் இந்த படம் பேசும் அப்படின்ற வரைக்கும் என்னால் ஒரு படத்தை எடுக்க முடியும். அப்படி ஒரு படத்தை நான் எடுத்து காட்டுவேன், எடுத்து இப்போவும் மக்கள்கிட்ட கொடுக்குறேன். இயக்குனராக அறிமுகமாகி இன்னையோட 16 ஆண்டுகள் வந்துட்டு ஆகுது. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபஸ்ட்டு அதை வந்து சொல்லிக்குவோம். வெற்றிமாறன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாலே இப்போ இருக்கிற பீரியட், இதுக்கு முன்னாடி இருந்த பீரியடில் ஒரு ட்ரெண்ட் செட்டர் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். தமிழ் சினிமாவில் யார் இப்போ ஒரு பேய் மாதிரி இருக்காரு, என்ன மாதிரி ஸ்க்ரீன் பிளே வைக்கிறாரு, என்ன மாதிரி ஷார்ட்ஸ் வந்து வைக்கிறாரு, நேச்சர் மாதிரியே காட்டுறாரு அப்படி சொல்லிட்டு இவருக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாளம் இருக்குது. இன்றைக்கும் ஒரு இளைஞன் வந்து சென்னையில் வந்து ஒரு பேக் எடுத்துட்டு நான் வந்துட்டு வரேன்னா வெற்றிமாறன் மாதிரி நான் ஒரு டேரக்டர் ஆகணும் அப்படி சொல்லிட்டு யோசிச்சு நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு தலைமுறைக்கு இன்ஸ்பிரேஷனாக வந்து மாறி இருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு 2006 இவரோட முதல் படம் வந்துட்டு வருது பொல்லாதவன் அப்படி சொல்லிட்டு. தனுஷ் அவர்களுடைய நட்பு, அதாவது பாயிண்ட் நம்பர் 3 வந்து நான் சொன்னேன், தனுஷ் அண்ட் வந்து இவங்களுக்கு இருக்கிறவருடைய நட்பு. வெற்றிமாறன் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுனா அது எனக்காக தான் இருக்கும், அது எப்படி இருந்தாலும் அதை நான் நடிப்பேன் அப்படின்னு சொல்கிறவர் ஆகட்டும். அதே மாதிரி இந்த சைடில் நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதினாலே அதை நான் தனுஷை தான் மைண்டில் வச்சு நான் எழுதுவேன் அப்படி சொல்கிற ஒரு நட்புக்கு ஒரு நன்றியோடு இருக்கிறதாகட்டும். ரெண்டுமே நட்பு நன்றி ரெண்டுமே சேர்ந்தா எப்படி இருக்கும், அந்த ரெண்டுமே சேர்ந்து வந்தால் ஒரு படைப்புகள் எப்படி இருக்குன்றதுக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் பொல்லாதவன், வடசென்னை, அசுரன், இன்னும் வந்துட்டு நிறைய வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான படங்களை நம்ம வந்து எக்ஸ்பெக்டே பண்ணாமல் ஒரு சீட்டோட எஜ்ஜில் வந்து உட்கார வைக்கிறது ஒரு படமா அப்படின்றத தாண்டி வந்துட்டு அந்த கதைக்குள்ளே நம்மளை ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறது தான் மிகப்பெரிய ஒரு கதைக்களம். அதை வெற்றிமாறன் எப்பவுமே வந்து சரியாக வந்து ஹேண்டில் பண்ணுவார். இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்மள வந்து நிறைய விஷயங்கள் வந்து அட்டாக் பண்ணும், எது வேணால் வந்துட்டு நமக்கு எப்போ வேணால் நடக்கும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதை வெற்றிமாறன் கதைக்களத்தில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதான். ஃபஸ்ட்டு படம் பொல்லாதவன் ஒரு ஆவரேஜாக வந்து ஒரு நல்ல கதைக்களத்தோடு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் படம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக எல்லா டேரக்டர்ஸும் ஃபினான்ஷியலாகவும் வெற்றி பெறணும், கதைக்களமும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அதை வந்து கரெக்டாக வந்து செய்கிறதுல வந்துட்டு வெற்றிமாறன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு டேலண்ட்டு. அண்ட் வந்து ஆடுகளம் நேஷ்னல் அவார்டு, என்னென்ன அவார்டு வேணுமோ எல்லா அவார்டு நான் தரேன் அப்படின்ட்டு ஒரு 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 கோழி சண்டை, ஒரு நார்மலாக வந்து ஒரு சேவல் சண்டை எப்படி இருக்குமோ அதை ஒரு கதைக்களமாக திடீர்னு வந்து எடுத்துகிட்டு வர. திடீர்னு விசாரணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துட்டு வருது. விசாரணை படத்தை ரியலாகவே அடி வாங்குறாரு ஹீரோ. ஏன்னா அது ரியலாகவே வந்துட்டு அடி வாங்குறாரு. விசாரணை அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு காவல் நிலையத்தில் ஆகட்டும், அப்புறம் வந்துட்டு ஒரு சிறையில் வந்துட்டு இந்த மாதிரிலாம் நடக்குதுன்றத பேஸ் பண்ணி அதில் என்ன நடக்குதோ அது உண்மை சம்பவத்தை அப்படியே கொண்டு வந்து கொடுத்தாரு. அதை வந்துட்டு பணத்துக்காக பண்ணாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை, டெஃபினட்டாக இல்லை, மக்களுக்காக பண்ணார், மக்கள் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதைகளும் பண்ணார். அதுக்கப்புறம் அப்படியே தாண்டி வந்துட்டு வந்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், வடசென்னை அப்படி சொல்லிட்டு ஒரு படம் வந்துட்டு பண்ணுறாரு. வடசென்னை படம் வந்து ஒரு அந்த மக்கள் எதுக்கு எப்படி சொல்கிறது, எல்லாரும் வந்துட்டு சொல்லுவாங்க இந்த ஒரு மக்கள் இருப்பாங்க எதாக இருந்தாலும் காரணம் சொல்கிறாங்கன்ட்டு, அந்த காரணத்தை கரெக்டாக சொல்லணும்ல, அதை வெற்றிமாறன் பயங்கரமாக வந்துட்டு ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரியான ஒரு கதைக்களமாகட்டும். அதுக்கப்புறம் அப்படியே தாண்டி வந்தோம்னா அசுரனில் வந்துட்டு ஒரு டைலாக், பவர்ஃபுல்லான ஒரு டைலாக். இன்றைக்கும் தமிழ் சினிமாவில் யாராவது ஒருத்தர் வந்து நம்ம படிக்கலனாலும் அடுத்த தலைமுறை படிக்க வைக்கணுன்றதுக்கு இந்த டைலாக், காடு இருந்தால் எடுத்துக்குவானுவேன், ரூவா இருந்தால் பிடிங்குவானுவேன், படிப்பை மட்டும் நம்ம கிட்டேருந்து எடுக்கவே முடியாது அப்படி சொல்லிட்டு ஒரு டைலாக் இருக்குல்ல, நம்ம கூட தடுமாறுது, ஆனால் தடம் மாறாமல் இருக்கணுன்றதுக்காக தான் அந்த ஒரு டைலாகே வந்து அவர் செட் பண்ணியிருப்பார். ஸோ அந்த மாதிரியான ஒரு கதைக்களத்தை கொடுத்தவர் நம்மளோட வெற்றிமாறன் அவர்கள். அண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக விடுதலை அப்படி சொல்லிட்டு ஒரு காமெடி ஆக்டர், கம்ப்ளீட்டாக ஒரு காமெடி ஆக்டர், அவர் எப்படி நீங்கள் ஹீரோவாக ட்ரை பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருந்துச்சு. ஆனால் எனக்கு என்ன வேணுமோ அதை நான் வந்து சூரியகிட்டேருந்து வாங்கிறேன் அப்படின்றதாகட்டும். அதே மாதிரி விஜய் சேதுபதி ஆகட்டும் அப்படி சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷனை விடுதலை பார்ட் 1 அப்படி தூக்கி அப்படி ஹைப்பில் வச்சிட்டாரு.
அடுத்து நீங்களாம் வாங்க, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீட் காத்துட்டு இருக்கு அப்படின்றது தான். அவர் மேக்கிங்கை பார்க்கறதே மிகப்பெரிய ஒரு படமா இருக்கும் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு டைரக்டர் உங்க எல்லாருக்குமே வந்து தெரியும். வெற்றிமாறன் அவர்களை எத்தனை பேருக்கு வந்து பிடிக்கும், எத்தனை பேர் வந்து இன்ஸ்பிரேஷனா வந்து எடுத்திருக்கீங்க அப்படின்றத டெஃபினட்டா வந்துட்டு சொல்லுங்க, கமெண்ட்ஸ்ல வந்துட்டு சொல்லுங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன். இதை தாண்டி நிறைய படங்கள் வந்து கொடுத்துருக்காரு. எந்த படங்களாகட்டும் அதுக்குன்னு தனித்துவமான ஒரு கதை, அதுக்குன்னு தனித்துவமாக ஒரு எழுத்து, அதுக்குன்னு தனித்துவமாக ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். வெற்றிமாறன் அவர்கள் அப்படி சொல்லிட்டு எடுத்துட்டாலே மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள். நிறைய நாவல்ஸ் வந்து படிப்பார். இந்த சிவசாமி அப்படி சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வந்து அசுரனில் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. நான் வந்து கேட்டதாகட்டும், சிவசாமி அப்படின்ற ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படி ஒரு கேரக்டரே இல்லை. அதை வந்துட்டு தனியாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அதை வந்துட்டு ஒரு யங்ஸ்டர் வந்துட்டு ப்ளே பண்ணுறதை தாண்டி அதை கம்ப்ளீட்டாக ஒரு எப்படி சொல்கிறது, தனுஷ்காகவே உட்காந்து எழுதி அதை வேறு லெவலில் எக்ஸ்பேண்ட் பண்ணி அதுக்கு தனுஷ் அடாப்ட் ஆகி வந்து அதுக்கப்புறம் கொடுத்தது தான் அந்த ஒரு கேரக்டரு. பக்கா வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு காம்போ இன்னும் அடுத்தடுத்தும் வந்துட்டு எதிர்பார்க்குறோம். விடுதலை 2க்காகவும் வந்து காத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் வெற்றிமாறன் அவர்கள் எந்த அளவு பிடிக்கும் அப்படின்றத கண்டிப்பாக சொல்லுங்கள்.